அனைவருக்கும் வணக்கங்க. நான் பெரியசாமி பேசுகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் கிராமத்தில் தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். அந்த குழந்தைய பார்க்கும்போதே என் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சுங்க. அந்த குழந்தையோட பாட்டி ரொம்ப அழுகுறாங்க. அந்த குழந்தைக்கு யாருமே ஆதரவு இல்லைங்க. அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைக்கு பண வசதியும் இல்லைங்க. அந்த குழந்தையோட வலி தாங்க முடியாமல் இருக்குமோ நான் தான் அவங்க அம்மாவும் அவங்க விட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை துடிக்கிறத பார்க்க முடியாமல் அவங்க அம்மா கூட அவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவனுக்கு அம்மாவும் இல்லைங்க. அம்மா இல்லாமல் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான். அப்பா இருக்கார், அப்பா இருந்தும் ஒரு சுகம் இல்லைங்க. அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான். நான் கேள்விப்பட்டதும் அந்த குழந்தைய போய் பார்த்து அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு என்னால் முடிஞ்ச உதவி கொடுத்துருக்கேன். அந்த குழந்தை விளையாடும்போது விபத்தில் அடிபட்டு அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குங்க. அந்த குழந்தை பாவம் விபத்தில் அடிபட்டு விளையாடுற குழந்தை விபத்தில் அடிபட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப படுகாயமாக அடைஞ்சிருக்கான். அந்த குழந்தை பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த குழந்தைய தலையிலலாம் நடுவில் ஆப்ரேஷன் பண்ணி தலையே கட் பண்ணியிருக்காங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த குழந்தையோட தலை பாருங்கள், தலையை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு தலையை எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த குழந்தை வலியிலையும் வேதனையும் ரொம்ப துடிக்கிறான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த குழந்தைக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு ரொம்ப மருத்துவ உதவி தேவைப்படுது. ஷேர் பண்ணி அந்த குழந்தைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த குழந்தை கண்டிப்பாக மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வருவான். அந்த குழந்தைக்கு நான் ஊக்கம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சார் உனக்கு உதவி பண்ணிங்க சார். வீடு அருமானம் போகிறன்ற குழந்தை சிக்கிது சார். அவங்க அம்மா செத்துட்டாங்க சார். அவங்க அம்மா இருக்கு சார். அவங்க அப்பா குடிக்காரனா சார். குழந்தைக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். ஒழுகூரில் இருக்காங்க. குழந்தை ரோட்டில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு குழந்தை இந்த மாதிரி படுத்து படுக்கை ஆகிட்டான். ரொம்ப அடிபட்டு ரொம்ப அன்கான்சியஸாக போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இல்லாமல் இந்த வீடு அடமானம் போட்டு பண்ணுற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் என்னால் முடிஞ்ச உதவி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணோம். அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தையா இருக்கான். அதனால் பார்த்து எல்லோரும் நம்ம சேர்ந்து ஹெல்ப் பண்ண அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா வருவான்ற நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம்.